வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, கந்தர் அனுபூதி 45வது பாடல். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. இது பாடல். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று, அதாவது கற்றவர்கள் தான் கற்ற கல்வியை, தான் பெற்ற ஞானத்தை பிறர்க்கு தர வேண்டும். அந்த வழியில் தம்முடைய கல்வியையும் ஞானத்தையும் உயர்த்தி கொள்ள வேண்டும். இங்கே அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார்? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று. தான் கற்ற கல்வியை மற்றவருக்கு கற்றுத்தர மனம் இல்லாதவர்கள், தாம் கற்ற கல்வியை பிறர் தெரிந்து கொள்ளக்கூடாது, தான் பெற்ற அறிவினை ஞானத்தை பிறர் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை ஒளித்து வைத்திருப்பவர்கள், பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதவர்கள், அவர்களின் வீடு சென்று அவர்களை நாடிச் சென்று இரவா வகை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அவர்களிடத்திலே கேட்காமல் இருக்கின்ற நிலையினை எனக்கு அருளாய் முருகா. அப்போ கல்வி ஞானம் மெய்ப்பொருள் யார் தருவார்? அருணகிரியார் கேட்கிறார். தான் கற்ற கல்வியை, வித்தையை, பெற்ற ஞானத்தை பிறருக்கு தருகின்ற மனம் இல்லாதவர்கள் வீடு நான் செல்லாது இருக்க வேண்டும். எனக்குரிய கல்வி ஞானம் மெய்ப்பொருளை முருகா நீ தருவாயோ, ஈகுவையோ. எங்கு போய் கேட்கிறார் பாருங்கள். நேர் முருகப்பெருமானிடத்திலே கேட்கிறார். அதைத்தான் 3வது வரியிலே முதல்ல போடுகிறார் வார்த்தை குரவா. அப்படி என்றால் சர்க்குருநாதன், சர்க்குருநாதனே, சர்க்குருநாதனிடத்திலே சென்று எனக்கு மெய்ப்பொருள் ஈகுவையோ என்று கேட்டால் அவர் மெய்ப்பொருள் அருளாமலாயிருப்பார்? மெய்ப்பொருள் அருள்வார். குரவா குமரா குளிசாயுத, அதாவது வஜ்ரப்படையினான், படைனான் படையோனே, குஞ்சரவா தெய்வானை நாயகனே, சிவயோக தயாபரணே, சிவஞானத்தை போதிக்கின்ற கருணாமூர்த்தியே, கருணாகரனே, எனக்கு மெய்ப்பொருள் ஈகுவையோ. அருணகிரிநாதர். நிச்சயம் முருகப்பெருமான் மெய்ப்பொருள் காட்டுவார், மெய்ப்பொருள் அருள்வார். திருக்குறள் சொல்லும் பாருங்க. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கம் அன்ன நீரார்க்கே உள. நாம் கற்ற ஞானத்தை, நாம் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுத் தருகின்ற பொழுது அந்த கல்வியை பெறுபவனும் உயர்கிறான், அந்த கல்வியை தந்தவனும் உயர்கிறான். காக்கை கரவா கரைந்துண்ணும், தான் பெற்ற உணவை அனைவருக்கும் தரும். காகம் கரையும், அனைத்து காகங்களையும் கூப்பிட்டு உணவை தரும். அப்படி செல்வம் யாரிடத்திலே பெருகும் என்று சொன்னால், அந்த பிறரோடு இருந்து வாழ்கின்ற, பிறருக்கு பயன் தருமாறு வாழ்கின்ற, தான் பெற்ற செல்வத்தை அனைவருக்கும் ஈந்து வாழ்கின்றவர்களிடத்திலே செல்வம் இருக்கும். ஆக்கம் அன்ன நீரார்க்கே உள. இங்கே ஆக்கம் என்பதிலே நாம் பெற்ற ஞானம், கற்ற கல்வியை
சேர்த்து சொல்கிறோம். அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கரவாகிய கல்வி உளார் பயனில்லை. அந்த கல்வியை மற்றவர்களுக்கு கொடுப்பதால் பயன் உண்டு. அதுதான் இந்த திருக்குறளோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. இப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற உட்பொருள், நாம் கற்ற கல்வி பெற்ற ஞானம் பிறருக்கு தர வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஞானமும் நம்முடைய கல்வி நிலையும் உயர்கிறது. நம்மிடத்திலே கல்வி பெறுபவர் ஞானமும் உயர்கிறது. பெற்ற கல்வியோடைய பயன் அது சமூகத்திற்கும் பிறருக்கும் உயர்கின்ற பொழுதுதான் அந்த பயன் வெளிப்படுகின்றது. அடுத்த சீடர்கள் பார்க்க வேண்டும். கரவாகிய கல்வி உளார் அவரிடத்திலே செல்லாதிருக்க வேண்டும். யாரிடம் கற்க வேண்டும்? அதாவது திருமந்திரம் சொல்லித்தரும். அருமையாக திருமந்திரத்திலே இருக்கிறது. குருட்டை நீக்கும் குருவை கொள்ளார், குருட்டை நீக்கா குருவை கொள்வார், குருட்டும் குருட்டும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிழுமாறே என்று சொல்வார். ஆக இந்த இடத்துல நாம் யாரிடம் சென்று மிகப்பெரிய ஞானம் கல்வி பெற வேண்டும். அதே போல கற்றவர்களுடைய கடமை என்ன? அதைத்தான் அருணகிரியார் நேராக ஆண்டவனிடத்தில் மெய்ப்பொருள் ஈகுவையோ என்று கேட்கிறார். இந்த பாடல்லே முருகப்பெருமான் அனைவருக்கும் மெய்ப்பொருள் அருள்வார். முருகப்பெருமானை வணங்குகின்ற அனைவரும் இந்த உலகத்து மெய்ப்பொருள் எது நிரந்தரம், எது உண்மை, எது நம்மோடு என்றுமே இருக்கும் கந்தர் அனுபூதி முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்வார். இதுதான் அந்த பாடல். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாமை. நான் அங்கே போக வேண்டியதே இல்லை. மெய்ப்பொருள் ஈகுவையோ, நீதான் மெய்ப்பொருள் தருவாயோ. இரவா வகை கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ முருகா. சர்க்குருநாதனே மெய்ப்பொருள் தருவார், அருள் தருவார். முருகப்பெருமான் திருவடிகள் அன்பர்களுக்கு மிகப்பெரிய அரணாக இருக்கிறது. என்றும் முருகப்பெருமான் அன்பர்களை காப்பார். ஓம் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.